Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. திடீர்னு மாற்றப்படுற ப்ரைம் டைம் சீரியல் இன்னமே நியூ டைமிங்ஸில் தான் இந்த சீரியல்ஸ் டெலகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனை கிடச்சிருச்சு. ஸோ எதுக்காக திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த சீரியல்ஸோட டைமிங்கை சேஞ்ச் பண்ணுறாங்க, அப்படி எந்த சீரியலோட டைமிங் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எந்த சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது விஜய் டிவியில் தான். ஸோ விஜய் டிவியில் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வர்றப்பே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு 2 நியூ சீரியல்ஸ் வந்து வரும் அப்படின்னு தான் நம்மளுமே நினச்சிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நிறைய ஷூட்டிங்லாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ பிக் பாஸ் முடிஞ்சால் தான் நியூ சீரியல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் 2 ஸ்லாட் ஃப்ரீ ஆகும் இல்லையா. ஸோ நியூ சீரியலோட ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடச்சிச்சு. இப்போ சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக கம்மிங் மண்டேலேருந்து 2 சீரியல்ஸோட டைமிங்ஸை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் டிவி பிளான் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எந்த சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக சாயந்தரம் 6 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற பூங்காற்று திரும்புமா சீரியல் தான். 6:30க்கு பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்போடு இந்த சீரியலில் கொண்டு வந்தாங்க. 6:30க்கு 3+ ரேட்டிங்லாம் வாங்கிட்டு இருந்துச்சு. பட் சில பல டைம் சேஞ்சஸ்னால பார்த்தீங்கன்னா இப்போ 6 o'clock டெலகாஸ்ட் ஆகுது. இருந்தாலும் 6 o'clock விஜய் டிவியில் டெலகாஸ்ட் ஆகிற மேக்ஸிமம் ஆஃப் த சீரியல்ஸ் வந்து 1+ டிஆர்பி ரேட்டிங் தான் எடுத்துகிட்டு இருக்கும். பட் பூங்காட்டு திரும்ப 6 o'clock மாறினதுலேருந்து இப்போ வரைக்கும் 2+ ரேட்டிங் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கெட்டிமேளம் சீரியல் வந்து 6 o'clock வந்துருச்சு இல்லையா. ஸோ 6 o'clock ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா பூங்காட்டு திரும்பால் பிடிக்க முடியல. 3rd ஸ்லாட் லீடர் ஆயிடுச்சு. கெட்டிமேளம் 2nd ஸ்லாட் லீடர் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clock ஸ்லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அன்எக்ஸ்பெக்டட் டைம் சேஞ்சஸ் விஜய் டிவி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா இப்போ கரண்ட்டாக மத்தியானம் 3 மணிக்கு மகளே என் மருமகளை சீரியல் தான் டெலகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த சீரியலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுவுமே பெரிய எதிர்பார்ப்போடு கொண்டு வரப்பட்ட சீரியல். ப்ரைம் டைமில் வரும்னு நினச்சா அன்எக்ஸ்பெக்டடாக நான் ப்ரைம் டைமில் கொண்டு வந்தாங்க. அங்கேயுமே இதுவே 2+ ரேட்டிங் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு வேளை டைம் ஸ்லாட் தான் சரியில்லையோ. ஸோ நல்ல டைம் ஸ்லாட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியல் பெர்ஃபார்ம் பண்ணுமோ அப்படிங்கிற ஐடியாவில் தான் இன்னமே மகளே என் மருமகளை சீரியலை கம்மிங் மண்டேலேருந்து 6 o'clock ஸ்லாட்டில் டெலகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் டிவி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ கெட்டிமேளம் சீரியலுக்கு போட்டி போடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி டைம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கெஸ் தான். ஸோ பூங்காட்டு திரும்ப எந்த டைமிங்ஸில் டெலகாஸ்ட் ஆகும்? ஸோ 3 மணிக்கு தான். பூங்காட்டு திரும்ப கம்மிங் மண்டேலேருந்து மத்தியானம் 3 மணிக்கு டெலகாஸ்ட் ஆக போகுது. ஆல்ரெடி ஆக்டர் சோபனா நடித்த சீரியலான முத்தழகு நான் ப்ரைம் டைமில் சூப்பர் ஹிட்டாக 3:30 டெலகாஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த சீரியலில் 3 o'clock கொண்டு போனால் ஸோ 3 o'clockல இந்த சீரியலுக்கு இன்னும் டிஆர்பி வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனாலே டைம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.